பணம் கிடைச்சிரும்ல? ஐயா பேப்பர்லாம் கரெக்டா இருக்குல்ல? அதெல்லாம் கரெக்டா இருக்கியா? ஜீவா நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேயா. ஓகே அண்ணே. ஓகே தாயா, வாயா உள்ள போய் பேசிப்போம். சரி வாங்கய்யா. இங்க பாரு ஜீவா, மத்தவங்களுக்குன்னா ஒரு 4 தான் தருவேன். நீங்கிறதுனால ஒரு 5 லட்சம் தரலாம். என்ன அவசரத்துக்கு விக்ரமண்டு அடிமாட்டு வேலைக்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஒழுங்கா சொல்லுண்ணே. என்னையா உனக்கு போய் நான் தப்பா சொல்லுவேனா? அண்ணே செத்த நேரத்துக்கு முன்னாடி பைக் வாங்க வந்தவனுக்கு உள்ள வேலை சொன்னீங்கல்ல, ஆஸ்பத்திரி செலவு இருக்குண்ணே. இவ்வளவு கம்மியா கேக்குறீங்க? சரி ஜீவா, உனக்காக 5 லட்சம் தரேன். அதுக்கு மேல ஒரு பைசா கிடையாது. என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிட்டு சொல்லு, நான் வரேன். ரொம்ப யோசிக்காத மாப்பிள. அவசரத்துக்கு விற்கும் போது அப்படிதான் இருக்கும். மாப்பிள என்ன விலை போனாலும் பரவாயில்லையா, காசை வாங்கிக்கையா. என்ன சொல்றதுன்னு தெரியலையா. நான் கேட்டதும் மறு வார்த்தை பேசாம உங்க வண்டி கொண்டு வந்து கொடுத்தீங்கல்ல, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலையா. ஏய் என்னையா அப்படி பேசுற? நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸுங்கயா. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு அவசரம்னா உதவ மாட்டாங்களா? அதுவும் மீனாட்சி ரொம்ப நல்ல புள்ளையா. அவங்க அம்மாக்காக உதவி செய்யறதுலாம் நாங்க செஞ்ச புண்ணியம்யா. எங்களுக்கு ஒரு அவசரம்னா நீ சும்மா விட்டுருவியா? யாரோ மாதிரி நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. மாப்பிள காசை வாங்கிட்டு அடுத்த வேலையை பாரியா. வந்துட்டாரியா? என்ன ஜீவா, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? சரிண்ணே, இப்ப பணத்தை கொடுங்க. ஏயா உடனே எப்படி 5 லட்சம் கொடுக்க முடியும்? இதை வித்து பணத்தை புரட்டணும்ல. சாயந்தரம் வாங்க. அண்ணே கொஞ்சம் அர்ஜென்ட், ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்குள்ள கட்டியாகணும், புரிஞ்சுக்கோங்கண்ணே. அதான் சாயந்தரம் வந்து வாங்கிக்கன்னு சொல்றேன்ல. 4 மணிக்கு வா, உன் கையில பணம் இருக்கும். சரிண்ணே. அப்புறம் சொல்லியா? என் வண்டியை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு பணம் வாங்கும்போது விட்டு போயிட்டு வாயா, எடுத்துட்டு போயிட்டு வா. சரிண்ணே வாங்க. போயா.